சிவாய திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் நம சிவாயம். குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. 18 சைவ ஆதீனங்களில் ஒன்றான திருக்கைலாய பரம்பரை சொர்ண மகாபீடம் சொர்க்கபுர ஆதீனத்தின் நிர்வாக ஸ்ரீகாரியம் அடியேன் நமது தமிழகம் தழுவிய இந்து முன்னணி நடத்தும் ஆர்ப்பாட்டம் எதனை மையமாக கொண்டது என்றால், நமது சமயத்தையும் நம்மளுடைய ஆன்மீகத்தையும் மைய புள்ளியாக இணைக்கக்கூடிய கோவில்களை பாதுகாக்கவும், கோவில் இடங்களையும் கோவில் சொத்துக்களையும் பாதுகாக்கும் வண்ணம் அதனை ஆக்கிரமித்து கொள்ளையடித்து கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள், மனித சுரண்டல்கள் போன்ற எண்ணற்ற செயல்களில் ஈடுபடும் அறநிலைத்துறை என்கின்ற ஒரு துறையை நம்மளுடைய தமிழக அரசு ஏற்படுத்தி அதில் சில சட்டத்திற்கு புறம்பான அத்துணை செயல்களையும் அதிகாரம் நம்மளிடம் இருக்கும் என்ற நோக்கத்தில் அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு ஜால்ரா போடும் அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து தமிழகத்தில் ஒரு கொள்ளையடிக்கும் கூடாரமாக நம்மளுடைய வழிபாட்டிற்கு இடையூறு செய்யும் விதமாக இந்த அறநிலைத்துறையை வைத்துக்கொண்டு இந்த ஆன்மீகத்தை இழிவுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அறநிலைத்துறை கலைக்க வேண்டும், அதை சீர்படுத்த வேண்டும். அதில் நம்மளுடைய வழிபாட்டிற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையூறு இல்லாமல் கட்டண தரிசனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற பலவிதமான கோரிக்கைகளை முன்வைத்து தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கின்றது. அதில் அடியேன் ஆதீனத்தின் நிர்வாக ஸ்ரீகாரியமாக நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்தில் அடியேன் கலந்து கொள்கின்றோம். எல்லா ஆன்மீக பெரியோர்களும் அடியார் பெருமக்களும் அங்கங்கே நடக்கக்கூடிய, உங்களுடைய பகுதியில் நடக்கக்கூடிய, உங்கள் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்திற்கு பெரும் திரளாக கலந்து கொண்டு நம்மளுடைய கண்டன கோரிக்கைகளை எழுப்பி நம்மளுடைய கையெழுத்து இயக்கம் நடத்துங்கள். கண்டிப்பாக கையெழுத்து இயக்கம் நடத்தி நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறைக்கும் முதலமைச்சர் பிரிவுக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்திற்கும் மனித உரிமை அமைப்பிற்கும் ஐநா சபை என்று சொல்லக்கூடிய உலக நாடுகளுடைய கூட்டமைப்பு சபைக்கும் இந்த தீர்மானத்தை அந்தந்த மாவட்டங்களில் இருந்து தீர்மானம் நிறைவேற்றம் செய்து அந்த கண்டன உரையை கையெழுத்து இயக்கத்தை கையெழுத்து வாங்கி நம்மளுடைய கண்டனத்தை ரிஜிஸ்டர் போஸ்டர் மூலமாக தெரியப்படுத்துங்கள். அங்கங்கே நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி நம்மளுடைய வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்தந்த மாவட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அடியேன் உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். சிவாய திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் நம சிவாயம். குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை